முத்துசலம் முதன்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 11 மணிக்கு பிறகு இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. சென்னைக்கு தென்கிழக்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னைக்கு நேர்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதியில் வந்து நிலவக்கூடும். இந்த தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் பகுதியில் நிலவும் போது நாளை மறுநாள் இன்று இரவிலிருந்து அடுத்த 4 தினங்களுக்கு வடகிழக்கு பருவமழை போன்றும் தமிழ்நாட்டில் ஒரு பருவமழை காலத்தை போன்றும் மழைப்பொழிவுகள் காணப்படும். அநேக இடங்களிலும் மழை பதிவாகும். அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகும். தொடர்ந்து மழைப்பொழிவாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு வட மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகள் வழியாக நகர்ந்து கர்நாடக மாநிலம் மங்களூர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நகர்ந்து கோவாவை நோக்கி நகர்ந்து அதுக்கு பிறகு மத்திய அரபிக்கடல் பகுதியில் ஒரு அதிதீவிர புயலாக மாறி இதற்கு பிறகு அரபு நாடுகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த புயலானது வெப்பநிலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அடுத்த 4 தினங்களுக்கு இயல்பை விட குறைவாக பதிவாகும். ஒரு ஹை கிளவுட்ஸ், அதாவது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கம் அடுத்து வரக்கூடிய 4 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்காது. பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகும். பெரும்பாலான இடங்கள் அநேக இடங்களிலும் மழை பதிவாகும். தென் தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் அடுத்த 4 தினங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களில் அதிதீவிர கனமழை வரைக்கும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் பதிவாகலாம். சில இடங்களில் காற்றாற்று வெள்ளங்கள் ஏற்படும். நிறைய இடங்களில் மழை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து பதிவாகும். விட்டு 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 அடைமழையாக இது ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் டெல்டா கடலோர பகுதியிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் சென்னைக்கு நேர்கிழக்கே தற்போது தென்கிழக்கே நிலவி வருகிறது. அடுத்த 12 மணி நேரம் 24 மணி நேரத்தில் சென்னைக்கு நேர்கிழக்கவும், அதற்கு பின்னர் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென்னிந்திய மத்திய பகுதியில் வழியாக நகர்ந்து, அது குறிப்பாக வட மாவட்டங்களிலிருந்து தெற்காந்திரா வழியாக நகர்ந்து, பிறகு கர்நாடகா வழியாக நகர்ந்து, அதுக்கப்புறம் அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து அது ஒரு அதிதீவிர புயலாக மாறும். இதன் காரணமாக கேரளா, தமிழகம், ஆந்திரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் மிக அதீத கனமழை பதிவாகும். எனவே இந்த அதிதீவிர கனமழை பொறுத்தவரையில் கேரளாவிலிருந்து தமிழ்நாடு பகுதிகள் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெல்டா வட மாவட்டங்களில் சற்று தீவிரமாக மழைப்பொழிவுகள் காணப்படும். தென் மாவட்டங்களையும் சில இடங்களில், அது குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. மீனவர்கள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலுக்கு செல்லும் போது மட்டும் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இலங்கை மற்றும் இலங்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு பரவலாக அநேக இடங்களில் மழைப்பொழிவுகள் பதிவாகும். மிக கனமழை வட மாவட்டங்கள், வட உள்பகுதிகள், தென் மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு காணப்படுது. அடுத்த 4 தினங்களுக்கு டெல்டாவிலும் இந்த மழைப்பொழிவு தொடரும். அடுத்த 4 தினங்களுக்கு அநேக இடங்களிலும் தமிழ்நாட்டில் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நன்றி, வணக்கம்.